அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனில் ஹால்வாக்ஸ் அப்சர்வேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா வில்ஹெல்ம் ஹால்வாக்ஸ். இவர் ஒரு ஜெர்மன் ஃபிசிக்ஸ்ட். 1888 ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா ஹெர்ட்ஸ் பண்ணார் இல்லையா, ஹெர்ட்ஸ் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சின்ன தீப்பொறி தான், அதாவது ஸ்பார்க்கு தான் தெரிஞ்சது. அதுக்கடுத்து அந்த காப்பர் ஒயர் மேலே அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகும்போது விகார ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆனது பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த விகார ஸ்பார்க், அதாவது தீவிரமான ஸ்பார்க்கு, ரைட்? ஸோ அந்த தீவிரமான ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு ரீசன் இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் தான் காரணம் அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஹால்வாக்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எவாக்குவேட்டட் கிளாஸ் சேம்பர் இருக்குது. திஸ் இஸ் இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு மேலே ஒரு அன்சார்ஜ்டு ஜிங்க் பிளேட், ஒரு சர்க்குலர் ஷேப் கொண்ட, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப் கொண்ட அன்சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டு ப்ளேஸ் பண்ணுறாங்க. இது நம்ம சைடு வியூ பார்க்குறோம், அதனால இந்த மாதிரி தெரியுது. டாப் வியூ பார்த்தா இந்த மாதிரி தெரியும், சர்க்குலர் தெரியும். ரைட்டா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே அன்சார்ஜுனா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நம்ம அன்சார்ஜ்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி அன்சார்ஜ்டு துத்தநாக தட்டு இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தட்டு, அதாவது அந்த பிளேட்லேருந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணி இங்கே இந்த சேம்பருக்கு உள்ள கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப், அதாவது தங்க இலை, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 2 கோல்டு லீஃப். ரைட்டா? ஸோ அடுத்து அதாவது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இந்த ஜிங்க் பிளேட் மேலே பட வைக்கிறாங்க. அப்படி படும்போது என்னாகும்? எலக்ட்ரான் எமிஷன் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரான் எமிஷன் ஆகும். ஸோ அப்படி எலக்ட்ரான் எமிஷன் ஆகும்போது இந்த பிளேட்டில் என்ன இருக்கும்? ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஒயர் வழியாக, இங்கே ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வழியாக வந்து இந்த கோல்டு லீஃபில் வரும். இந்த 2 லீஃப்லேயுமே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்படி பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் என்னாகும்? இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல்ஷன் ஆகும். லைட் சார்ஜஸ் ரிப்பல்ஷன் ஆகுது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் ஜிங்க் பிளேட்டு ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அன்சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டு. இதில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் டயக்ராம் ஒன்லி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டு ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி 2 பிளேட் இருக்குன்னா அதுக்கு பேட்ரி கனெக்ஷன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? இது நெகட்டிவ் சார்ஜாக, இது ஃபுல்லாக நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டு, இது பாசிட்டிவ் சார்ஜாக, இது ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஒன்லி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே. அப்படி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டு ப்ளேஸ் பண்ணும்போது இந்த பிளேட்டில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த ஒயர் வழியாக வந்து இந்த கோல்டு லீஃபில் வரும். ரைட்டா? அப்படி வரும்போது என்னாகும்? ரிப்பல்ஷன் ஆகும். ஓகேவா? இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், லைட் சார்ஜ் என்னாகும்? ரிப்பல்ஷன் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தான் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இந்த ஜிங்க் பிளேட் மேலே, அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட் மேலே பட வைக்கிறாங்க. அப்படி படும்போது இந்த பிளேட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எமிட் ஆகும். ரைட்? அந்த மாதிரி எமிட் ஆகுது பாருங்கள். அப்படி எமிட் ஆகும்போது என்னாகும்? இந்த கோல்டு லீஃபில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா எமிட் ஆகுது இல்லையா, அதனால் டிக்ரீஸ் ஆகுது. ரைட்டா? அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது என்னாகும்? இந்த மாதிரி ரிப்பல்ஷன் ஆனது அப்படியே அட்ராக்ஷன் ஆகும், அப்படியே குறையும். இந்த விரிஞ்சிருக்கு இல்லையா, அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே. அதுக்கடுத்து இன்னும் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இன்சிடென்ட் பட வைக்கிறாங்க. ஸோ அப்படி படும்போது எல்லா எலக்ட்ரான்ஸும் வெளியே போயிடுது. ஓகேவா? எல்லா எலக்ட்ரான்ஸும் வெளியே போயிடுது. ஸோ அதுக்கடுத்து அந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டாக மாறிடுது. ஓகேவா? இது ஃபஸ்ட் டயக்ராம் அன்சார்ஜ்டு பிளேட் ஜிங்க் பிளேட்டு. செகண்டு நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இந்த பிளேட்டு மேலே இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகுது? எல்லா எலக்ட்ரான்ஸும் எமிட் ஆகிடுது. அதனால் இந்த பிளேட்டு என்னவா மாறிடுது? பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டாக மாறிடுது.
அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டாக மாறும்போது இந்த பிளேட்டில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஒயர் வழியாக வந்து இந்த கோல்ட் லீஃப்க்கு வரும். ரெண்டுமே லைக் சார்ஜஸ், ஓகேவா? அதனால் ரிப்பிள்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இந்த ஜிங்க் பிளேட் மேலே படும்போது என்ன எமிட் ஆகுது? எலக்ட்ரான் எமிஷன் ஆகுது. தட் இஸ் கால்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஓகேவா? அப்போ ஹெர்ட்ஸ் பண்ணார் இல்லையா? ஸோ அதில் இந்த விகாரா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகும்போது அந்த காப்பர் ஒயர் டிடக்ஷன் பண்ணது இல்லையா, அந்த காப்பர் ஒயர்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி எமிட் ஆகும்போது தான் விகாரா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ.